வணக்கம். பலம் வாய்ந்த திமுக கூட்டணி விசிகாவில் உறுதியோடு அதிக இடங்களை வெல்லும். இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க ஒரு காணொலியும் கொடுக்குற ஆதரவால் தான் என்னால தொடர்ந்து போட முடியுது. இப்ப இந்த டாபிக் வருவோம். இப்ப தாவேகா கட்சி வந்ததால திமுக பலவீனம் ஆயிடுச்சு அந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவரத்தை பாக்குறோம். இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா தாவேகா ஒரு டெஸ்ட் பண்ணப்படாத கட்சி. அதுக்கு ஆக ஓகோன்ட்டு எதிரிகளும் ஊடக பிராத்தலிஸ்டுகளும் அதுக்கு கொடுக்குற ஹைப் அது என்னமோ பல தேர்தல்களில் அதனுடைய பலத்தை நிரூபித்த கட்சி மாதிரியும், அதனால திமுக பாய்ந்து போன மாதிரியும் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க பாக்குறோம். அது மீடியா பிராத்தலிஸ்டுகளும் செட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சில கட்சிகளுமே சப்போர்ட் பண்றாங்க பாக்குறோம். ஆனா இதுல எந்த உண்மையும் இல்லை. எதனால நம்ம அப்படி சொல்றோம்னா, திமுக கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இந்த மற்றும் சிறுபான்மையினர் சம்பந்தமான அந்த முஸ்லிம் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மிக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக கட்டமைச்சிருக்குங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த கூட்டணியோடு நம்ம தாவேகாவை முதல்ல கம்பேர் பண்றதே தப்பு. ஏன்னா தாவேகாவுக்கு என்ன ஆதரவு இருக்கு, அதனுடைய முன்னாள் பலம் என்ன, இல்ல இப்ப எத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்க, எல்லாம் ஓட்டு அவங்களுக்கு பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, ஓட்டர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற எந்த ஒரு தகவலுமே நமக்கு இப்ப தெரியல. அதனால ஒரு கேம்பிளிங் மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த கட்சியை கூட அந்த ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்றோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், தாவேகாவையும் திமுகவையும் கம்பேர் பண்றதே தப்பு. அது ஒரு யானையையும் ஒரு சாதாரண ஒரு எலியையும் இல்ல ஒரு அணில்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பேர் அதுதான். ஒரு யானையையும் அணிலையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்ப இந்த மாதிரி திமுக கூட்டணி மிகுந்த பலத்தோடு செயல்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆதாரம் இல்லாம பேசல. அதுக்கு அடிப்படையான ஆதாரம்ங்கிறது இந்த கடந்த 3-4 தேர்தல்கள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது இன்டாக்டா இருக்கு. அது இன்டாக்டா இருந்ததன் மூலமாக மக்களிடையே அதுக்கு பெருகின ஒரு ஆதரவு இருக்கு பாருங்க. ஒரு தேர்தலுமே அதுக்கு ஆதரவு இன்டாக்டா இருக்கு, இல்லாட்டி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வளர்ச்சி என்பது கட்சிகள் மத்தியில மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியில தான் இந்த கூட்டணிக்கு மிகுந்த ஆதரவு தொடர்ந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கு பாருங்க, தொடர்ந்து ஒரு பலத்தை தக்க வைக்கிற ஒரு தன்மை இந்த கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த 3 தேர்தலையும் நம்ம பாத்துக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கடியில நடந்த இந்த முனிசிபல் எலெக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நீங்க பாத்துக்கலாங்களேன். நீங்க தொடர்ந்து இந்த பேட்டர்னை நீங்க கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். கூட்டணி பலம் என்பது மிகுந்த அசுர பலத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப எதனால இந்த மாதிரி தாவேகாவையும் திமுகவும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்றாங்கன்னா, அதிமுகவால அது உடஞ்ச டிவைடட் ஹவுஸ் அது. அதனால அதை திமுகவுக்கு எதிராக நம்ம செட் பண்ணோம்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாஜகவோட கண்டிப்பாக அது தேசிய கட்சியா இருந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவோட திமுகவை நேரடியாக மோத விட முடியாது. அந்த ஒரு மோதல் அல்லது அந்த 2 எதிரிகளுடைய பலம்ங்கிறது அது ரொம்ப வீக்கெண்டா இருக்கும். அதிமுகவும் வீக்கனா இருக்கும், அதே மாதிரி பாஜகவும் வீக்கனா இருக்கும். இப்ப இது 2 தான் ஏற்கனவே வின் பண்ண கட்சி. அதிமுக மாநில அளவுல வின் பண்ண கட்சி, பாஜக தேசிய அளவுல வின் பண்ண கட்சிங்கிறதால இந்த வின் பண்ண கட்சிகளை 2 இப்ப மோதிரத்து சரியா வராது. ஏன்னா அதிமுக தொடர்ந்து 3 தேர்தலில் தோத்துட்டு வருதுங்கிறத பாக்குறோம். பாஜக இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இங்க கிடையாது. அது ஒண்ணு ஏதாவது ஒரு அலைன்ஸ்ல இருந்தா ஜெயிக்க முடியுங்கிறது பழைய வரலாறு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த 2 கட்சிகளையும் இப்ப இவங்க மோத விடாம புதிதாக வந்திருக்கிற விஜயனுடைய இந்த கட்சியை திமுகவுக்கு எதிராக ஈக்குவல் பண்றது என்பது மிக மட்டமான அல்லது ஒரு அறிவுபூர்வமான ஒரு கம்பாரிசனா இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம முதல்ல தெரிவிச்சுக்கிற கருத்து. ஆக தமிழக வெற்றி கழகங்கிறது திமுக கூட்டணிக்கு இல்ல திமுகவுக்கு ஒரு எதிரான கட்சி இல்ல ஒரு பலம் வாய்ந்த எதிரி அப்படிங்கிறது முதல்ல நம்ம அதை ரிஜெக்ட் பண்றோம். அதுக்கான எந்த கூறுகளும் இல்லைங்கிறத பார்க்கிறோம். 2வது அதை விட மிக முக்கியம் இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை உடைப்பதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப கூட ஒரு முயற்சி நடைபெறுது. அதாவது எப்படின்னா, காங்கிரஸ் தனியா போயிடும், இந்த கூட்டணில இருந்து விலகி விஜயோட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பரவலாக சொல்லப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு காங்கிரஸுடைய தலைமை அதை பற்றி எந்த கமெண்ட்டும் பண்ணல. லோக்கல்ல உள்ள சில எம்பிக்களும் சில காங்கிரஸ் தலைவர்களுமே இந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் உழவு விட்டுட்டு இருக்காங்க பாக்குறோம். ஸோ அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆக அசாப்னா அபிஷியலா காங்கிரஸும் இந்த கூட்டணியில தான் இருக்கு. இதை விட காங்கிரஸை விட மிக நம்பகத்தகுந்த மிக சக்தி வாய்ந்த மக்களிடம் கிரெடிபிலிட்டி அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கட்சி தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறத பாக்குறோம்.
இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்பகத்தன்மை அல்லது அதனுடைய தொண்டர்களுடைய அசுர பலம், அதே மாதிரி கட்சி தலைமையினுடைய கொள்கை பிடிப்பு, சனாதன எதிர்ப்பு, சமூக நீதி ஆதரவு, இடஒதுக்கீடு ஆதரவு போன்ற திமுகவினுடைய பல்வேறு கொள்கைகளை வந்து ஏற்கனவே பாதி கொள்கைகளை திமுகவினுடைய பாதி கொள்கைகளை வந்து விசிகாவும் வச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால்தான் வந்து இது ஒரு ரெண்டு கட்சிக்குமே வந்து ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கு. அதாவது ஒரு முக்காவாசி விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்ல இவங்க ரெண்டு பேருமே ஒத்து போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு டிவிடெண்டா கொடுக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஸோ அதனால்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கூட்டணி பலமா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அமோகமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினா இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஆகவே இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆதரவை கொடுப்பதன் மூலமாக கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்குமே வந்து அதுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப இந்த கூட்டணியில நம்ம நிலைச்சு நின்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். அந்த வின்னபிலிட்டின்னு சொல்லுவோம், ரேஷியோ ஆஃப் வின்னபிலிட்டி. அது என்னன்னா 10 சீட்டு நிக்கிறோம், அதுல 8 சீட்டு ஜெயிக்கிறோம். அதே மாதிரி இப்ப எதிரணியில போயிட்டு 25 சீட்ல நிக்கிறோம், 2 சீட்ல தான் ஜெயிக்கிறோம்னா அந்த வின்னபிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த வின்னபிலிட்டி ரேட் வந்து அதிகம் திமுகவில் தான் இருக்கு. அப்படிங்கறதால தான் வந்து இந்த கூட்டணியை வந்து ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா நம்ம சொல்றோம். இப்ப இந்த கூட்டணியில ஏதாவது உடைப்பு ஏற்படாதா, ஏதாவது ஒரு பிரிவு ஏற்படாதா, யாராவது ஒருத்தர் வெளியே போனாங்கன்னா ஒரு செங்கலை பிடிங்கிட்டோம்னா மத்த செங்கலை உருவிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ், பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து ஊடக பிளாக்லிஸ்டுகளால் தொடர்ந்து செய்யப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 75 இயர்ஸ் அவங்க பவள விழா கொண்டாடுறாங்க, அதை நக்கல் அடிக்கிற மாதிரி எல்லாம் விஜய் எல்லாம் அறிக்கை விட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அதை பத்தி விஜய் அறிக்கைக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னோம்னா அது வந்து நம்ம தரத்துக்கே வந்து ரொம்ப தாழ்ந்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அறிக்கையை படிக்கும் போது அது ஒரு திமுகவுக்கு அது அந்த கட்சிக்கான ஒரு அதை எதிர்வினை பிரியக்கூடிய அளவு கூட அந்த அறிக்கையில ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் நம்ம அதை பத்தி கண்டுக்கல. ஆக திமுகவை தவேகாவோடு ஒப்பிடுவது மிக மிக தவறு அப்படிங்கிறதுல திரும்ப நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ரெண்டாவது, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த திமுக கூட்டணி என்பது மிகவும் அசுர பலத்தோடு ஒரு ஒருமித்த குரலோடு அவங்க எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க. சிறு சிறு பிரச்சனைகள்ல வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தேர்தல் என்று வரும்போது, தமிழ்நாட்டினுடைய நன்மை என்று வரும்போது இவர்கள் அனைவரும் ஓரணியில் இருந்து மதவாத பாஜகவை உள்ளே விட அனுமதிக்க மாட்டார்கள். அதே மாதிரி சாதிவாதி கட்சியாக மாறிய இந்த பாமகவா இருக்கட்டும், இல்ல அதிமுக இருக்கட்டும், இவங்களையும் வந்து புறந்தள்ளுறதுக்கு தான் மக்கள் வந்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த தற்குறிகளால் நிரம்பி இருக்கிற தாவேகாவையும் வந்து இவங்க முழுமுதலா எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தான். அதாவது அபிஷியலா வந்து அவங்க ஒரு எதிரியா நினைக்கலன்னா கூட அவங்களுடைய தொண்டர்களை வைத்து, இரண்டாம் தர தலைவர்களை வைத்து, அல்லது வந்து அடிமட்ட தொண்டர்களை வைத்து இந்த தாவாக்கவை எதிர்க்கிற நிகழ்ச்சியை நடத்திட்டே தான் இருக்கும். அதுக்காக எதிர்க்காம விட்டோம்னா அது என்ன நம்ம பயந்த மாதிரி ஆயிடுங்கிறதால தான் அவங்க அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக எது எங்க இருந்தாலும் இந்த கூட்டணி என்பது அசுர பலத்தோடு இருக்கிறது. இது 2026 எலெக்ஷன்ல இது வெளிப்படும். அப்போது விசிகாவினுடைய பலம் எவ்வளவு என்பதும் அது ஒரு எப்படி ஒரு நம்ப தகுந்த ஒரு தோழனாக விளங்கியிருக்கு திமுகங்கிறதும் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு புலப்படுங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.